ஐயா சிவச்சந்திரன் அவர்களுக்கு ரெட்டியார்பட்டி வே நாராயணன் வேணாள் எம்எல்ஏ அவர்கள் கதராடை அணிந்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள். அந்த குழுவை சார்ந்த அனைவருக்கும் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் கதராடை அணிந்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். நமது ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ள கூரா அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயின்று முதல் 3 இடங்களை பெற்ற மாணவியர்களை அவர்களுக்கு ரொக்க பரிசு நாங்குநேரி வேணாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வே ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் அவர் திருக்கரங்களால் அளித்து அவர்களை வாழ்த்தி மகிழ்வார்கள். நமது கூரா அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த ஆண்டு நமது வேணாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முயற்சியினால் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் பார்த்து 1,26,00,000 ரூபாய் நிதி உதவி பெற்று ஒரு 10 நவீன கழிவறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு வரை அங்கு மாணவர்கள் தேர்வு எழுவதற்கான தேர்வு மையம் இதுவரை ரெட்டியார்பள்ளி பள்ளியிலே அமையவில்லை. இந்த ஆண்டு அவருடைய முயற்சியினால் மாணவர்கள் இங்கேயே தேர்வு எழுவதற்கான தேர்வு மையம் பெறப்படும். அனைத்து வசதிகளும் பள்ளிகளுக்கு ஏற்படுத்தி மாணவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 600 எண்ணிக்கையை தாண்டி வந்துவிட்டது. இன்னும் சில ஆண்டுகளிலே இந்த பள்ளி ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக உருவாக்கி வார்த்தெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ரெட்டியார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 23-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுடைய விவரம்: 10ஆம் வகுப்பு முதலிடம் ஹரிசுந்தர் 479 மார்க் 500 மதிப்பெண்ணிற்கு எடுத்திருக்கிறார். 2வது இடம் 500க்கு 469 மதிப்பெண் பெற்று திருமலை நம்பி. 3ஆம் இடம் 500க்கு 464 மதிப்பெண்கள் பெற்று வினோத் கண்ணன். 12ஆம் வகுப்பில் முத்துசெல்வி என்ற மாணவி 600க்கு 527 மதிப்பெண் பெற்று முதலிடமும், 2ஆம் இடம் 600க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று தங்க செல்வம் என்ற மாணவனும், 3ஆம் இடத்தில் 2 பேர்கள் 600க்கு 489 என்ற ஒரே மதிப்பெண்ணை பெற்று வெங்கடேஷ் சரண் என்ற மாணவனும் செல்வ பெருமாள் என்ற மாணவனும் எடுத்துள்ளார்கள். அவர்களை வாழ்த்தி அந்த 7 மாணவர்களும் மேடைக்கு வரவும். இப்பொழுது திரு ரெட்டியார்பட்டி வி நாராயணன் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த மாணவர்களுக்கு இந்த ரொக்க பரிசை வழங்கி அவர்களை வாழ்த்தி கௌரவித்து வருங்காலத்திலே அவர்கள் உயர்கல்விகளை பெற்று இந்த மண்ணுக்கும் ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறேன். சார்ந்த ஜோஸ் ஸ்கூலில் பயின்று கடந்த கல்வியாண்டில் 500க்கு 494 மதிப்பெண் பெற்ற ஆல்வின் ராஜன் என்ற
மாணவருக்கும் அதே போல 500க்கு 456 மதிப்பெண் பெற்ற முத்துமாரி என்ற மாணவி இதே மண்ணை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய திருக்கரங்களால் வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் ரொக்க பரிசு அளித்து கௌரவிப்பார்கள். அவருடைய வாழ்வுகள் எதிர்காலத்திலே சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். 10ஆம் வகுப்பு முதல் பரிசு ஹரி சுந்தர். பத்தாம் வகுப்பு இரண்டாம் பரிசு திருமலை நம்பி. ஒன்றாம் பரிசு வினோத் கண்ணன் என்ற மாணவன். வகுப்பு கூரா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி முத்துச்செல்வி. இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவன் தங்க செல்வம். மூன்றாம் இடம் பெற்ற மாணவன் வெங்கடேஷ் சரண். மூன்றாம் இடம் பெற்ற 800 மாணவன் செல்வ பெருமாள். இந்த ஊரை சார்ந்து ஜோஸ் பள்ளிகளை பயின்று 500க்கு 494 மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆல்வின் ராஜ் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து ரொக்க பரிசு வழங்கப்படும். அதே மாதிரி முத்துமாரி என்ற மாணவி 500க்கு 456 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவரை பாராட்டி பொன்னாடை அணிவித்து ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்படும்.
ரெட்டியார்பட்டி மண்ணினுடைய மைந்தன் நான்குநேரி மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். மீளாற்றில் உள்ளால் அறைப்பட்ட மாயக்குரு நலம் அல்லா இல்லல்லா இறைசூல் மயிலல்லா மீளா சிலுவையில் முள்ளால் அறையப்பட்ட மாயக்குரு விளங்கி எல்லாவல்ல இறைவன் ஏக பரம்பொருள் எங்கும் நிறைந்த ஒரு பொருள் ஸ்ரீமன் வைகுண்டர் எம்பெருமான் ரெட்டியார்பட்டி காமராஜர் தெருவிலே எழுந்தரியில் உள்ள ஸ்ரீமன் நாராயணசுவாமியினுடைய திருத்தாங்கல் ஐயாவின் ஆணி திருவிழா முதலாம் ஆண்டு இன்று 10வது நாள் திருவிழா நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து ஐயாவினுடைய அருட்போதனைகளை அழியாதமாக செல்வமாக அள்ளி தெளிக்க வான்மலை ஊன்று அள்ளி தெளித்து பாவ புண்ணியங்களை போக்குவதற்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய போற்றுதலுக்குரிய ஸ்ரீமன் வைகுண்டருடைய பேரர்களால் குரு ஜீவச்சந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக மைக் இல்லை இல்லையா ஸ்ரீமன் வைகுண்டருடைய பேரர்களால் உங்களுடைய நல்ல ஆதரவுடனும் அவர்களை ஈருகரம் கூப்பி, ஏன்னா அந்த மேடைக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். ஒரு 8 ஆண்டுகள் இந்த நிகழ்வு இங்கே இல்லை. இந்த நிகழ்வுகள் வந்தவுடன் மல்லிகைப்பு மலர்ந்த மாதிரி மக்களுடைய மனசுல அப்படியே சிரிப்பு, புன்னகை சிரிப்பெல்லாம் அப்படியே ஜக 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 ஜகன்னு இருக்கு. அதனால நீங்கள்லாம் நல்லா கைத்தட்டி உற்சாகமாக இருந்து கேட்கணும். அவர்களையும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அருமையண்ணன் பாசத்திற்குரிய செல்வராஜன் அவர்களையும் மற்றும் அவருடைய அன்பு புதல்வன் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற விழா குழுவினர், இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய எங்கள் பாசத்திற்குரிய அருமையண்ணன் தலைமை ஆசிரியர், தன் வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவே தன்னை அர்ப்பணித்து இன்று வரை ஓய்வு பெற்றாலும் இன்றும் கல்விக்காகவே தன்னுடைய இன்னொரு இருக்கும் வரை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவே செலவிடுவர் என்று கல்வித்துறையில் நல்லது கெட்டது அத்தனை நல்ல ஒளிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எதிர்வினை ஆற்றவும் தெரியும், எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படவும் தெரியும். ஓய்வு பெற்ற ஆசிரியர் நலன், இங்கு ஆசிரியர் பணிபுரிகின்ற ஒரு நலன், அத்தனை நலனையும் சிறப்பை மேடையை பெற்று அமர்ந்திருக்கின்ற எங்கள் பாசத்திற்குரிய அருமை சகோதரன், அவரை பற்றி நான் ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும். ஆவரைக்குளம் என்னும் மண்ணிலே பிறந்து அங்கே ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலே பிறந்து 3 சகோதரிகள், அதில் 2 சகோதரிகளுடைய கணவன்மார்கள் உத்தரப்பிரதேசில் ஏடிஜிபியும் டிஜிபியாகவும் பணியாற்றி வருகிறார்கள். அவருடைய அன்பு மருமகன் இன்னொரு தங்கையின் மகன் சென்னை செங்கற்பட்டு மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியராக என் பொறுமை போற்றுதலுக்குரிய அருமை நண்பன் அருண் ஐஏஎஸ் அவர்கள், அவருடைய சொந்த தங்கை மகன். அதே போன்று அவருடைய இளைய சகோதரர் பாலாஜி அவர்கள் ஐஎஃப்எஸ். ஆக இந்த மேடையில் இருக்கின்றவர் ரொம்ப சிறப்பை பெற்றவர். அந்த அவருடைய அன்பினாலும் ரெட்டியார்பட்டி பள்ளிக்கூடத்தை உலகில் ஒரு தலைச்சிறந்த பள்ளிக்கூடமாக மாற்ற வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு அடிப்படை வசதியான கல்வி வசதியில் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் படும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு கழிப்பிட வசதிகள் கட்டுவதற்கும் பள்ளி வகுப்பறை கட்டுவதற்கும் 1,20,00,000 ரூபாயை எங்கள் பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு பெற்றுத் தருவதற்கு எனக்கு உண்மையிலே ஒரு வழிகாட்டியாக இருந்தார். நான் சாதாரணமாக ஒரு கடிதத்தை மட்டும்தான் எழுதினேன். அந்த கடிதத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அந்த துறையில் போய் பார்த்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வான் உயர கட்டிடம் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்றது.
அந்த பள்ளிக்கூடத்தில் குரா ராமசுப்பு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி, அந்த பள்ளி நான் பயின்ற பள்ளி. கால சரித்திரம், நான் பயின்ற பள்ளியிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேசிய கொடியை ஏற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை இங்கு இருக்கின்ற இந்த நல்ல மக்கள், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மக்கள் வழங்கினார்கள். அதுவும் ஒரு நினைவு சின்னமாக போற்றப்படுகின்ற நிலைவாக அந்த பள்ளிக்கூடத்திலே எங்கள் பள்ளியிலும் படித்த மாணவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டான் என்ற ஒரு போற்றுதலுக்குரிய பள்ளியாக இன்று பேர் சொல்லும் பள்ளியாக அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது என்றால், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று வள்ளுவனுடைய வாக்கை கேட்ப கல்வி இம்மை பயக்குமால் ஈகை குறைவின்பால் தம்மை வியக்குமால் தாமுலரா கேடுமா எம்மை இந்த உலகத்திற்கு யாம் காணோம் என்று மம்மரருக்கு மருந்து என்று கல்வியை தந்த நாளடியா என் வாக்கு கேட்ப அற்புதமான இந்த பள்ளிக்கூடத்திலே பயின்ற மாணவர்கள் இங்கே வந்து பாராட்டு பரிசை பெற்று அடுத்தது 7.5% இடஒதுக்கீன்படி எங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்கு எங்கள் ரெட்டியார்பட்டி மண்ணில் அரசு மேல்நிலை படித்த மாணவர்களும் இங்கே மருத்துவம் பயின்றால் என்ற நிலையை அடுத்த கல்வியாண்டில் நாம் பெற வேண்டும். இந்த கல்வியாண்டில் பெறாவிட்டாலும் அடுத்த கல்வியாண்டில் நிச்சயமாக பெற வேண்டும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு ஆன்மீக மேடை. இந்த மேடையிலே ஒரு அரசியல் மட்டுமல்லாதது, ஆன்மீகத்தில் ஐயாவினுடைய அன்பு போதனைகள். வள்ளலார் வாடிய பெயரை எல்லாம் கண்டபோது வாடினார் வள்ளலார் என்று சொல்வார்கள். அதுபோல தட்சிணா பூமியிலே பிறந்து அன்பு, உலகத்திலே அன்புதான் உலகத்தை ஆளும் என்று ஒரு அற்புதமான வரிகளை உலகத்திற்கு அந்த என் அப்பன் வைகுண்டருடைய திருக்காட்சியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இங்கு படித்த வந்த மாணவர்கள் அடுத்த முறை மருத்துவர் ஆவார்கள் என்ற நிச்சயம் திண்ணம் ஐயா நடத்தி வைப்பார். அந்த திண்ணத்தை ஐயா தருவார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் பதியினுடைய பண்டாரத்து மண்டாரமார்களுக்கும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பு சேர்க்க அள்ளி கொடுத்த வள்ளல்கள் தர்மத்தை அள்ளி கொடுத்த இல்லை என்று சொல்லாமல் எல்லோரும் தனக்குரிய பாணியில் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளத்தையும் அள்ளி கொடுத்து இங்கே தர்மம் சிறப்பதற்கு குறைந்தபட்சம் 4000 பேர்கள் சாப்பிடுவதற்கு அன்னம் சாப்பிடுவதற்கு இந்த தர்மத்தை அளந்த இந்த தர்ம சிந்தனை வாழ்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை இன்முகத்தோடு வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறையிலே நாங்கள் அனுமதிக்கு அணுகிய போது இன்ஸ்பெக்டர் எங்கோ வெளியில் இருந்து ஒரு தகவலை சொல்லுகின்றார். இங்கே ஐயாவளி மக்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கோரியிருக்கிறார்கள். உடனே கொடுங்கள். அவர்கள் கூட்டம் அமைதியான கூட்டம், அன்பின் கூட்டம், வம்பு இல்லாத கூட்டம், களிமாய்க்கிற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அனுமதி உடனே கொடுங்கள் என்று சொன்ன எங்கள் பாசத்திற்குரிய பெருமாள்புரம் காவல்துறை ஆய்வாளர் அருமை சகோதரர் பிள்ளை அவர்களுக்கும் இந்த மண்டலத்துடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பாதுகாப்பு வருகை தந்திருக்கின்ற காவல்துறையினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி மறவாதே நான் பெரிதென்று நினையாதே என்ற வார்த்தைகளை முன்வைத்து ஐயா அவருடைய நிகழ்ச்சி நடப்பதற்கு வழிவிட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். வாழ்வில் தாழ்வில்